தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு டாப் 10 எமர்ஜிங் யங் டேலண்ட்ஸ்ல ஒரு பாட்டம் 5 நம்ம பேசியிருக்கோம். இப்ப டாப் 5 எமர்ஜிங் டேலண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் யாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம 6வது வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப 5வது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பராகுவை சேர்ந்த ஜூலியோ என்சிசியோ. வெறும் 22 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் ஆகுது. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், நல்ல ட்ரிபிளிங்கு, ரொம்ப குயிக்கா இருக்காரு, பாசிங்கு. பராகுவே ஆவரேஜான டீம். இந்த ஆக்சுவலா இந்த வேர்ல்டுக்கு முன்னாடி வர வரைக்கும் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வேர்ல்டு கப்ல யூஎஸ்ஏ கூட சேனல் நம்ம பார்த்தோம். அது இல்லாம அதுக்கு அடுத்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. பட் ஆனா அவங்க பராகுவோட டீம்ல ஒரு நல்ல பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா ஜூலியோ என்சிசியோ தான். சோ அவரை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்ப ஜூலியோ என்சிசோ பாத்தீங்கன்னா அந்த போன 5 டேலண்ட் பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு. என்னன்னா ஃபுல் மேட்சும் ஒரு ஓடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடைய பிளேயர், பிரஸிங் கொடுக்கக்கூடியது சரி. என்னன்னா இப்ப பராகுவேங்கிறது ஒரு டீமா எடுத்தீங்கன்னா அதிகமா பால ரிட்டைன் பண்ண மாட்டாங்க. சோ பிரஸிங் தேவைப்படுது. அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து கோலா கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா என்கிசோ இருக்காரு. அது போக என்னன்னா கிடைச்ச சான்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ஏதாச்சும் அவுட்கம் வரணும். சப்போஸ் இப்ப பழகுக்குள்ள கிடைக்குது அட்லீஸ்ட் ஒரு ஷாட், அதுக்கப்புறம் என்னன்னா ஷார்ட் ஆன் டார்கெட் இல்ல கோலாவே கன்வெர்ட் பண்ணும். அது போக என்னன்னா அதாவது வந்து வெர்சட்டாலிட்டி இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவர் ஸ்ட்ரைக்கரா விளையாடுறாரு, ஃபார்வர்ட்ல வெர்சட்டாலிட்டியா இருக்காரு. டிஃபென்ஸ் விளையாட மாட்டாரு, பட் ஸ்ட்ரைக்கர், சம்டைம்ஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், சம்டைம்ஸ் வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்கரா விளையாடக்கூடிய ஒரு டிஃபரெண்டான பிளேயர் இருக்காரு. இவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பராகுவேயோட ரைஸே இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ்லயும் சரி, இது என்னன்னா வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ்ல டாப் 6 வரணும். அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் யார் பிளே பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜூலியோ என்சிசோ. அது போக என்னன்னா பிரைட்டன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் அமெரிக்கால போய் நிறைய டேலண்ட்ஸா ஹையர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இதுல வந்து என்கிசோ வந்து பார்த்து வரதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காரு. காரணம் என்னன்னா அவருடைய எல்லாமே வித்தவுட் த பால் இம்பாக்டும் சரி, கிடைச்ச உடனே குவிக் சென்ஸோட எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறதுனாலதான் பிரைட்டன்ல இது பண்ணி பிரைட்டன்லயும் நல்ல விளையாடு, இப்ப பிரெஞ்ச் லீக்ல விளையாண்டு இருக்காரு. சோ ஒரு நல்ல ஒரு டேலண்ட்னே சொல்லலாம். எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது இவரோட ட்ரிபிளிங்கே, அந்த கவுண்டர் அட்டாக்கிங்ல வர ஸ்ட்ரென்த் தான். சோ இவர் வந்து இந்த வேர்ல்டு கப்ல 2 அசிஸ்ட் பண்ணிருக்காரு, 5 சான்சஸ் கிரியேட் பண்ணிருக்காரு, ஒரு பிக் சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. சோ பராகுவேக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர். பட் பராகுவேல ஆக்சுவலா அல்மிரான் இன்னொரு பிளேயரும் இருக்காரு. அவரும் இவருக்கு ஈக்குவலா ஆடக்கூடிய ஒரு நல்ல அருமையான பிளேயர் தான். சோ அன்பார்ச்சுனேட்டா அவர் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க வாயில பேசினதுக்கு. சோ இப்ப 4வது பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட பெரிய ஃபார்வர்டுன்னு சொல்லலாம், ஃப்ளோரின் பாலோகன். வெறும் 24 இயர்ஸ் தான் ஆகுது. அதுவும் பராகுவே கூட அருமையா ஆனாரு, சூப்பரா கோல் போட்டாரு. ரொம்ப டேஞ்சரஸா இருக்காரு ஃபார்வர்டுக்கு அமெரிக்காக்கு. இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியே இருக்கு. என்னன்னா இவங்க அம்மா கன்சீவா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி இவங்க இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா டூர் வந்திருக்காங்க. அதாவது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பிறக்கிற டைம் ஆயிருச்சு. என்னாச்சா பிளைட்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிளைட்ல திருப்பி போனா ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூயார்க்லயே பிறந்துட்டாரு. நியூயார்க்ல பிறந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா இது பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்துல யூத் எல்லாம் விளையாடுறாரு. இங்கிலாந்துல யூத் எல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் அண்டர் 17 அண்டர் 19 எல்லாம் விளையாடுறாரு. திருப்பி என்னாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அமெரிக்கால போய் அங்க அவங்களுக்கும் அந்த கோல்டு கப்லாம் இருக்குல்ல, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அப்புறம் ஆர்சனலுக்கு ஒரு 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு. இப்ப வந்து பிரெஞ்ச் லீக்ல இருக்காரு, ஒரு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல பராகுவே மேல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு 2 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் சரி, செகண்ட் மேட்ச்லயும் சரி, ஆஸ்திரேலியா மேலயும் சரி போட்டு இது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிறாரு. இன்னொரு மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா கோல் கன்வர்ஷன் ரேட். நீங்க இப்ப ஒரு 5 ஷாட் எடுக்கிறீங்களா, அதுல 3ஓ 2ஓ அந்த மாதிரி டீமை பொறுத்து மாறும் இது. சோ ஒரு கோல் கன்வர்ஷன் ரேட் வந்து நல்லா இது வச்சிருக்காரு. சொன்ன மாதிரி ட்ரிபிளரும் கூட. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்கிங்ஸ் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அதுக்கப்புறம் வந்துன்னா சான்சஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சரி, டேஞ்சரஸ் சான்சஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சரி ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. வித்தவுட் த பால் அப்ப தேவையான டைம் வந்து பிரஷிங் கொடுக்கலனாலும் வந்து அந்த எந்த ஸ்பேஸை கவர் பண்ணும் மெச்சூர்டான ஒரு பிளேயரா இருக்காரு. சின்ன எங்களே வந்து ஒரு மெச்சூர்டான பிளேயரா இருக்காரு. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதனே சொல்ல, ஒரு லக்கா அமைஞ்சிருச்சுன்னே நம்ம சொல்லுவோம். போலரின் பாலகன் வந்து அவர் கிடைச்சது. கண்டிப்பா. ஆமா, இவர் வந்து வெறும் 7 ஷாட் தான் அடிச்சிருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. அதுல 2 கோல் கிளீனா போட்டிருக்காரு. பயங்கர கிளினிக்கலா பினிஷிங்ல இருக்காரு. நல்லா குயிக்காவும் ஆடுறாரு, அருமையா பொசிஷன் பண்றாரு ஃபார்வர்ட்ல. சோ அதான் ஒரு பெரிய ஹைலைட் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இப்ப 3வது பிளேயர் ரொம்ப முக்கியமான பிளேயர், நெதர்லாண்ட்ஸோட கிரைசென்சியோ சம்மர்வெயில் வந்து ஆக்சுவலா என்னோட இந்த வேர்ல்டு கப்ல நான் பார்த்த பிளேயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்த பிளேயர்னா சம்மர்வெயில் தான் நான் சொல்லுவேன். அருமையா அந்த லெஃப்ட் லெக் அருமையா வச்சிருக்காரு. அப்படி கட் பண்ணி உள்ள வந்து கோல் போடுறாரு. 1-on-1 சான்ஸே இல்லை இவர்கிட்ட. அருமையா 1-on-1 வந்து டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இவர் இருக்காரு. பட் ஆனா ஒரு சில மேட்ச்ல ஒரு சப்ஸ்டியூட்டா தான் வந்தாரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் முழுசா ஆனாருன்னு நினைக்கிறேன். பட் கிளினிக்கலா விளையாடுறாரு. ரொம்ப அருமையா இருக்கு இவர் விளையாடுறது பாக்குறதுக்கு. நிறைய கிளப்ஸ் இவருக்கு வெயிட் பண்ணிருக்காங்க.
சோ இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நெதர்லாண்ட்ஸ்ல எங்கேஜ்ல ஆரம்பிச்சு நெதர்லாண்ட்ஸ் கிளப்ல ட்வின்ட் அதெல்லாம் விளையாண்டுட்டு பாத்தீங்கன்னா லீட்ஸ் யுனைடெட் சேர்றாரு. லீட்ஸ் யுனைடெட் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வெஸ்ட் ஹாம் வந்து சேர்றாரு. ஈவன் தோ வெஸ்ட் ஹாம் ரிலகேட் பண்ணியிருந்தாலும் இவளுடைய ஒர்க் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் வேர்ல்டு கப்ல வந்து சம்மர்வில்ல வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா வந்து கோச் எடுத்திருக்காரு. அப்புறம் ரெண்டாவது ஃபேக்டர் தான் கோச் வந்து பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றாரு. ஸ்ட்ராங் டீம்ஸா ஸ்டார்ட் பண்ணு, பிரஸ் பண்ணி பால் வின் பண்ணு. வீக் டீம்ஸா இல்ல செகண்ட் ஹாஃபா அவங்கள வந்து உன்னோட பேஸ்னால டிஃபீட் பண்ணி இது பண்ணுங்கிறது பர்ஃபெக்ட்டான ஒரு ரோல்ல போயிட்டு இருக்காரு. மேஜர்ல பிரஷிங்ல இபிஎல்லே நான் பார்த்த பிரைட்டஸ்ட் பிளேயர் யாருன்னா அவர் வந்து கிறிஸ்டன்கோ சாமர்வில் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் விங்கும் லெஃப்ட் விங்கும் ரெண்டு விளையாடக்கூடிய ஒரு ஆளு, கிராசஸ் போடக்கூடிய ஒரு ஆளு, அப்புறம் கட் பண்ணி ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, கவுண்டர்ல வந்து லாங் ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய ஆளு. கவுண்டர்ல முக்கியமா என்ன பண்ணுவாருன்னா தனியா இது டிஃபென்சிவ் தேர்ட்ல இருந்து அட்டாக்கிங் தேர்ட் வரை ட்ரிபிள் பண்ணி தேவையான டைம்ல சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு இதுவே பண்ணிருக்காரு சாமர்வில். ராபன் டைப் பிளேயர். அதுக்கப்புறம் என்னன்னா டிஃபென்சிவா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே உங்களுக்கு சொல்ல முடியாது. டிஃபென்சிவ்ல